பசுபதி ராகினி 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வந்து நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க சாரதா கிட்ட. இதை கேட்டோடனே அப்படியே அங்கேருந்து காவேரி எழுந்து வராங்க. காவேரி பார்த்தோன்னே, ஹாய் காவேரி, நல்லா இருக்கியா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு பசுபதி. அதை கேட்ட உடனே காவேரிக்கு அப்படியே கோவமாக வருது. தேங்காய் துருவலை எடுத்துகிட்டு அப்படியே கழுத்துக்கிட்ட வைக்கிறாங்க. டேய் நீ செத்துடுறா, இனிமேல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை அறக்க போகிறாங்க. ஐயோ காவேரி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சாரதா எல்லாருமே காவேரி பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. ஏய் விடுடி, என்னோட அப்பாவை விடுடி அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒரு பக்கம் அப்படியே இழுக்கிறாங்க. இங்கே பாருடா, என்னோட வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்து அறக்க போகிறாங்க. ஏய் விட்டுரு 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிடிச்சி அப்படி தள்ளுறாங்க. இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்த சாவு என் கையில் தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து 2 பேருமே அப்படியே போகிறாங்க. அப்பா வாங்கப்பா போயிடலாம், இதுக்கு மேலே இங்கே பேச வேண்டாம் வாங்கப்பா அப்படின்னு ராகினி பசுபதி அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே கோவமாக இருக்காங்க. காவேரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாரு காவேரி, கோவப்படாத விடு, அவன் தான் போயிட்டான்ல, அவன் கெட்டவன், அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சாரதா குமரன் எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை அவன் இனிமேல் உயிரோடு இருக்கவே கூடாது, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு அவ்வளோ கோவம் வருது. பயங்கரமாக கோவப்படுறாங்க அங்கே.